பிரம்மா சரஸ்வதியோட திருமணத்திற்கு மிருகண்ட மகரிஷி வந்து சங்கல்ப பூஜைகள்லாம் செய்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் மேடான பகுதியில் வந்து பாலிகை என்று அழைக்கக்கூடிய நவதானியங்களை வைத்து பூஜை செய்ததாக வந்து சொல்லப்படுது. ராகு கேது தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஜாதக ரீதியாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறியதற்கெனங்க ஒரு மண்ணாலான பாத்திரத்தில் வந்து நவதானியங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆலயத்தில் வந்து வைத்து அவங்களோட ஜாதகத்தையும் கொண்டு வந்து சாமி அம்பாள் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்த பிறகு அதன் பிறகு திருமண தடையெல்லாம் நீங்கிரும். திருமண தடை நீங்கி திருமணம் ஆனதுக்கப்புறம் தம்பதிகளாக இந்த கோயிலுக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மூலவர் ஐயாரப்பரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலையும் வந்து வழிபாடு செய்கிறத வந்து பக்தர்கள் வந்து இன்றைக்கும் வந்து தலையாய பிரார்த்தனையாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. வயதான காலத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து உறக்கம் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து தவிப்பாங்க. உறக்கம் இல்லாமல் வந்து ரொம்ப வேதனையாக வந்து காணப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு சனிக்கிழமையில் வந்து நீல வண்ண நூல் புடவையை வந்து தானமாக